Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம மணத்தக்காளி காய் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கறத பார்க்கலாம். First ஒரு pan வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வடகம் கூட இருந்தது அப்படினா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து நம்ம இதல சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7 ல இருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லனா ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு மணத்தக்காளி காய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த மணத்தக்காளி காய் வந்து பாத்தீங்கன்னா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. கிருமிகள் அழிக்கக்கூடிய சக்தி கூட இந்த சுண்டைக்காய் மணத்தக்காளி காய் அதுக்கெல்லாம் இருக்கு. புளியை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து தண்ணியை கரைச்சி அதை இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்பவே ஈஸி செய்யறது. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மணத்தக்காளி காய் நிறைய சேர்த்துருக்கனால குழம்பே வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து மேலே வரும்போது அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுது அப்படின்னா தான் குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு வச்சு முடித்த பிறகு நீங்கள் ஒரு கொஞ்சமாக சூடான சாதம் எடுத்து அதில் இதை போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.